ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீசிஸ்டேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஹெல்த்தியான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கூட செய்து கொடுத்துடலாம். ஒரு டைம் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா 15 நாளைக்கு ஸ்நாக்ஸ் பிரச்சனையே இல்லைங்க. வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 3 கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வெள்ளை கலர் திக்கான அவல் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ரெட் கலர் அவல் கூட பயன்படுத்திக்கலாம். ரொம்ப பேப்பர் மாதிரி இருக்கும்ல, அந்த அவல் பயன்படுத்த வேண்டாம். இந்த ரெசிபிக்கு திக்கான அவல் தான் பயன்படுத்தணும். இந்த ரெசிபி 15 நாள் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம். அதனால் செய்யும் போதே அதிக குவான்டிட்டியில் செஞ்சிட்டோன்னா 15 நாள் வரைக்கும் நமக்கு ஸ்நாக்ஸ் பிரச்சனை எதுவுமே இருக்காது. இப்போது ஒரு ஜன்னி எடுத்துக்கோங்க. அதில் இந்த அவலை போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சலித்து எடுத்துக்கோங்க. எதுக்காக இந்த மாதிரி சலிக்கிறோம்னா, அவலில் கொஞ்சமாக தூசி இல்லை இந்த மாதிரி அவளோட சின்ன சின்ன துகள்கள்லாம் இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஜலிக்கும்போது அது போயிடும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி துகள்கள்லாம் இருக்கும்ல, அது போயிடும். இதே மாதிரி மீதம் இருக்க எல்லா அவளையும் சலிச்சிட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஸ்டெப்பு நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும்னா, இந்த அவலில் உள்ள சின்ன சின்ன துகள்கள்லாம் எண்ணெய்க்கு அடியில் போய் அப்படியே செட்டில் ஆகிக்கும். அப்புறமா நம்ம அவலை போட்டு பொரிக்கும்போது அது கருவுனோட வர வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் செஞ்சுக்கோங்க. நம்ம இப்போ பொரிக்க தேவையான அளவு எண்ணெயை சூடுபடுத்திட்டு உள்ளே இந்த மாதிரி ஜன்னியை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எதுக்காக பண்ணுறோம்னா, ஒவ்வொரு பொருளையும் நம்ம உள்ளே போட்டு பொரிச்செடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லா பொருளும் கருவாமல் சீக்கிரமாக நல்லா பொரிச்செடுக்கிறதுக்காக இந்த ஸ்டெப்பை நம்ம பயன்படுத்துகிறோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு பிறகு இதில் 1/2 கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. நீங்கள் வறுத்த வேர்க்கடலை வச்சுருந்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் இப்போ பச்சை வேர்க்கடலை சேர்க்க போகிறேன், அதனால் வறுத்துட்டு சேர்க்க போகிறேன். இப்போது கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா மொறுமொறுவாக வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா மொறுமொறுன்னு வந்துருச்சு. இப்போது அப்படியே ஜன்னியை எண்ணெயை விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க எண்ணெயை எடுக்கிறதுக்காக ஒரு டிஷ்யூ பேப்பரில் கொட்டி ஒரு 2 நிமிஷத்துக்கு நீங்கள் விட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்க எண்ணெயெல்லாம் போயிடும். அப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக அதே எண்ணெயில் 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. பொதுவாகவே நமக்கு வறுத்த பொட்டுக்கடலை தான் கிடைக்கும். அதனால் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பொரிஞ்சு பருபட்டு வந்துடுச்சு. கலர் மாறி இருக்குது பாருங்கள். இந்த டைமில் ஜலிக்கிய எண்ணெயை விட்டு வெளியில் எடுத்து எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு வேர்க்கடலையை வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதே பிளேட்டில் இந்த பொட்டுக்கடலையை மாற்றிக்கோங்க. இந்த பொட்டுக்கடலை சீக்கிரமே வறுபட்டுரும். இப்போது அதே எண்ணெயில் 1/2 கப் அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கோங்க. எந்த கப்பால் அவல் எடுக்கிறோமோ அதே கப்பால் தான் மற்ற எல்லா பொருட்களையும் அளந்துக்கணும். முந்திரி பருப்பு பொன்னிறமாக வந்த உடனே நம்ம இதை வெளியில் எடுத்துடணும். முந்திரி பருப்பும் சீக்கிரமாகவே வறுபட்டுரும். இப்போ பாருங்கள், கலர் நல்லா மாறி இருக்குது. இந்த டைமில் எண்ணெயை விட்டு வெளியில் எடுத்துக்கோங்க. இதையும் நம்ம வறுத்து வச்சுருக்க மற்ற பொருள் கூட சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் 1/2 கப்பாக கூட சேர்த்து வறுத்துக்கலாம். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்தது 1/2 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண தேங்காய் சில்லு சேர்த்துக்கோங்க. தேங்காவை எந்த அளவுக்கு ஸ்லைஸாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போது தேங்காவை சேர்த்துட்டு நல்லா மொறுமொறுன்னு வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த டைமில் எண்ணெயை விட்டு வெளியில் எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் நம்ம வறுத்து வச்சுருக்க மற்ற பொருட்கள் கூட சேர்த்துக்கோங்க. தேங்காயை ஒழுங்காக வறுக்காமல் நம்ம சேர்த்தோம்னா சீக்கிரமாக கெட்டு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா வறுத்துக்கோங்க. அடுத்து நம்ம ஜலிச்சு எடுத்து வச்சுருக்க அவலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொரித்து எடுத்துக்கோங்க. அவலை பொரிக்கும்போது கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. எந்தளவுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுக்க முடியுமோ அந்தளவுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் கண்டிப்பாக நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் அவலை சேர்த்த உடனே இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும். அவலை எண்ணெயில் சேர்த்ததுமே நல்லா பொரிஞ்சு உப்பி வரும். நல்லா ஒயிட்டிஷ் கலரில் வரும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக அவலை எடுத்து போட்டு பொரிச்சு பாருங்கள்.
நல்லா பொரிச்சு உப்பி வந்துச்சுன்னா எண்ணெய் கரெக்டான சூடில் இருக்குதுன்னு அர்த்தம். லோ ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிங்கன்னா அப்படியே எண்ணெய் எல்லாத்தையும் அவ்வளோ உறிஞ்சிரும். அது சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது. இதே போல் மீதம் இருக்க எல்லா அவளையும் பொரித்து நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, வேர்க்கடலை பொட்டுக்கடலை அதில் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், போட்டோன்னே நல்லா உப்பி வருது. இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சுக்கோங்க. அவல்லாம் பொரித்து எடுத்ததுக்கு பிறகு 2 கப்பு கருவேப்பிலையை இந்த மாதிரி சேர்த்து நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கருவேப்பிலை பொரிஞ்சு நல்லா கிறிஸ்பியாக வறுபட்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்து நம்ம வறுத்து வச்சுருக்க மற்ற பொருட்களோட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா வாசனையாக இருக்குங்க. இது கூடவே கடைசியாக 1 கைப்பிடி அளவு பூண்டை இந்த மாதிரி கல் இடுக்கியில் வச்சு இடித்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா பொரிச்சுக்கோங்க. பூண்டு நல்லா பொரிபட்டு வரணுங்க. பூண்டு உங்களுக்கு வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் பூண்டு சேர்க்கும்போது நல்லா கடையில் செய்கிற டேஸ்ட்டு வருங்க. அதனால் பூண்டு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுத்ததுக்கப்புறம் இதை வறுத்து வச்சுருக்க பொருளில் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த எல்லா பொருளையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த பிளேட் பத்தாது. அதனால நான் இதை பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இங்கே ஒரு அகலமான பாத்திரத்துக்கு கூட இதை மாற்றிக்கலாம். இப்போது இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது மசாலா தயாராகிருச்சு. இப்போது நம்ம ஏற்கனவே பொரித்து வச்சுருக்க அவலில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதை இப்போ ஒரு கையை வச்சு இல்லைன்னா ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவல் பொரிச்ச சூடில் இருக்கும்போதே இந்த மசாலா சேர்த்தாதான் இந்த மசாலா எல்லாமே இந்த பொருட்களில் ஒட்டும். கொஞ்சோண்டு சாப்பிட்டு பாருங்கள். காரம் உப்பு கரெக்டாக இல்லைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். அவலில் உள்ள சூடெல்லாம் குறைஞ்சதுக்கப்புறமா நல்லா ஆற விட்டு இதை ஒரு கண்ணாடி கிளாஸ் பாட்டிலுக்கு மாற்றிக்கலாம். இதை நீங்கள் கடையில் வாங்கின மிக்சர் மாதிரி வெளியிலையே ஸ்டோர் பண்ணி வச்சு ஒரு 15 நாள் இல்லது 25 நாள் வரைக்கும் நீங்கள் வச்சு சாப்பிடலாம். இது ஒரு டேஸ்டியான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க. அல்லது நீங்கள் ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் செய்து கொடுக்கலாம். அல்லது நீங்கள் ஒரு ஃபெஸ்டிவலுக்கு கூட இதை ஸ்நாக்ஸ் ரெசிபியாக செய்யலாம். அதாவது தீபாவளிக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதை எப்படி செய்யிருக்குன்னு செய்து பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருமே கண்டிப்பாக நல்லா விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பை பை.